நம்ம எல்லாரோட பேண்ட்ரிலையும் மேண்டேட்டரியா இருக்க வேண்டிய ஒரு ஃபெலோவை வெளியில கிடைக்கிறான் தான். பட் வீட்லயே பண்ணும்போது கமன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான வாசம் வரும் பாருங்க. அதுக்கு ஈடுனே எதுவுமே கிடையாது. சாம்பார், பொரியல், சீட்டு பிரியாணிக்கெல்லாம் இவனை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல சாம்பார் பொடி பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1 கப் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், துளியூண்டு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, 15 இருந்து 20 வரமிளகா. இவங்க எல்லாரையும் தனித்தனியா ஒரு பியூட்டிஃபுல்லான அரோமா வர வரைக்கும் லோ ஃபிளேம்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இவங்க எல்லாரும் கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஃபைன் பவுடரா டிர் பண்ணா தலைவன் ரெடி. மாய்ஸ்சர் ஃப்ரீ ஏர்டைட் கண்டெய்னர்ல அப் டு 3 months பட்டுக்குட்டி மாதிரி இருப்பான். எப்பப்போ வேணுமோ யூஷுவலா சாம்பார் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே ப்ராசஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சாம்பார் பொடியும் ஆட் பண்ணா நம்மளோட சாம்பார் ரெடி. இவனை பொரியலுக்கும் யூஸ் பண்ணலாம் அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி சீட் பிரியாணிக்கும் யூஸ் பண்ணலாம். அவனோட ரெசிபி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படி எல்லாம் யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் ஐ மீட் யூ அகைன், டிட்டு பாய் ஃப்ரம் கீர்த்தி.